ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து ஒன் டே வந்து டூர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ராமேஸ்வரத்துக்கு ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டோம். இது வந்து சனிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தெரிய மாட்டேங்க. ஹாய் சொல்லுங்க. பெரிய போய் மூஞ்ச காட்டுங்க, மூஞ்ச காட்டுங்க. தெரியல நல்லா வண்டியில் வந்து ஏறினதுமே ஜாலியாக ஆடி பாடி வர்ற வழியில் வந்து சிரட்டை பிள்ளையார் கோயில், ஓரி கோயில் எல்லாமே போயிட்டு வந்து காலையிலே ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கியாச்சு. கடற்கரையில் வந்து எல்லோரும் வந்து கடல் குளிக்க ரெடி ஆகிட்டோம். ராமேஸ்வரம் அப்படின்னாலே அங்கே இருக்க கோயிலில் ராமநாத சுவாமி மட்டும் இல்லை பெருசு. ஆனால் இந்த ஊரையே வந்து எல்லா இடங்கள்லையுமே கடலால் தான் சூழ்ந்துருக்கு. அதுலேயும் அங்கே ஒரு பாலம் இருந்தது பாருங்கள், உண்மையிலே அசந்து போயிட்டோம். அந்த மாதிரி இருந்தது. தங்கம் இப்போ எங்கள் ஊர் கடல் பார்த்திங்கன்னா அலை அடித்து வெளியே கொண்டு தள்ளி போட்டுரும். ஆனால் இது அப்படிலாம் குளம் மாதிரி இருக்குது. இந்த பொடி போட்டு நண்டு எல்லாமே உள்ளே போச்சுன்னா வெளியே வர மாட்டேங்குது. அதுவெல்லாம் குளிச்சு வச்சு வெளியில் கூட்டிட்டு வரதுக்குள்ளே பெரும் பாடாகிட்டு அப்படியே நல்லா நம்மளும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா குளியல் போட்டுட்டு வெளியில் கிளம்பி வந்தாச்சு. மறுபடி இனி வந்து கோவிலுக்கு உள்ளே போய் 22 கிணறு இருக்கான், தீர்த்த கிணறு. அதில் வந்து குளிக்கணும். அதை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு 25 ரூபா டோக்கன் வந்து கொடுத்து தான் உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 22 கிணறுமே ஒவ்வொரு இடமா இருக்கும். அதை வந்து வெயிட் பண்ணி வரிசையில் நின்று லக் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அரைவாளி தண்ணி ஊற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா தெளித்து விட்டுருவாங்க. அப்படியே வந்து 22 கிணறுமே சுற்றி சுற்றி நாங்கள் குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே உள்ள வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியாது. அது இல்லாமல் நம்ம ஃபோன் உள்ளே கொண்டு போனோன்னு வைங்களாம், சேஃபே கிடையாது. ஏன்னா நம்ம வச்சுருக்க பேக் கொண்டு நனைஞ்சிரும். நம்ம 22 கிணறுல குளிச்சுட்டே வரணும் இல்லையா? அதனால் நீங்கள் யாராவது வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே தீர்த்த கிணறுல குளிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட்பேக்கோ ஃபோனோ எதுவுமே கொண்டு போகாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எங்கள் ஃபோனையே காப்பாற்றி வெளியே கொண்டுட்டு வந்தோம். நல்ல வேளை பேக்கில் வந்து ஒரு கவர் இருந்தது, அதில் போட்டு ஃபோனெல்லாம் லாக் பண்ணி வச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் தப்பிச்சுது. அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நாமம் போட்டிருக்க வேண்டியது தான். இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே வந்து தீர்த்த கிணறுல குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட இது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நம்மளை வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட விட மாட்டாங்க. மறுபடி வெளியில் வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினாலே போதும். ஏன்னா நல்லா குளிச்சிட்டோம் இல்லையா? வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஈரம் இல்லாத துணியை உடுத்துட்டு தான் உள்ளே போகணும். நாங்கள் வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா லேட் ஆகிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம கிளம்பி எல்லோரும் மொத்தமாக போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நடை சாத்திடுவாங்க. அப்படின்னதும் நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கெட்டி கொண்டுட்டு வந்த இட்லி, சப்பாத்தி, புளியோதரை அப்படி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருமா ஆளாக கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா தனுஷ்கோடிக்கு. பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ராமர் வந்து கால்பட்ட இடம் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குதான், ராமர் பாதமாக ஏதோ சொன்னாங்க, சரியே தெரியலை. அதுக்கப்புறம் வந்து நம்பு தேவி கோயில், அது ஒரு இடத்துல இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்து, ஃபுல்லாகவே கடலுக்கு நடுவுலையே போனது போலவே தான் இருந்தது. போய் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஒவ்வொரு இடமா வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு கடற்கரையில் கொண்டு இறக்கி விட்டாங்க. தனுஷ்கோடி கடற்கரையில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாமே மசாலா தடவி வெளியில் போட்டு பொறுத்து கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறத விட நல்லா
ஆசை. எப்படின்னா மீன் வந்து ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் ஆசை தான், இருந்தாலும் கோயிலுக்கு போகிறோம்ல, அதனால் அந்த ஆசை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இப்போ சாப்பிட முடியாது, இனி வரும்போது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பிள்ளைங்களே ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது இந்த இடத்துல அந்த வண்டி எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே வரக்குள்ளே ஏகப்பட்ட வண்டி, கார் அப்படி எல்லாமே இந்த பக்கம் வந்துட்டு. இதை வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான். அப்படி போகணும், கோயிலில் முன்ன கொண்டு இறக்கி விடுவாங்க, அப்படியே ரிட்டர்னில் வரணும். அது இல்லாமல் இதில் வந்து உள்ள ராமர் பாதம் எல்லாமே உள்ளே இருக்குது. கோதண்ட ராமர் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உள்ள சின்ன கோயில் தான். அப்படி உள்ளே போய் சாமியெல்லாம் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலையே கடலுக்குள்ளே தான், கடல் கரையில் அந்த மிதக்கும் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது சும்மாலாம் பார்க்க விடலைங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் எங்கே போனாலும் பைசா தான். சாமியெல்லாம் சும்மா இப்போ எங்கேயுமே போய் கும்பிட முடியாது இல்லையா, அதுக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு தள்ளி நின்று கல்லை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். ஏன்னா நாள் நிறைய பேர் போயிருக்கோம், எல்லாருக்கும் 20 ரூபா கொடுத்துட்டு இருந்தால் சரியாக இருக்காது. அதனால் வேறு ஆட்களுக்கு அதை கொடுத்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தள்ளி நின்று ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். இதுதான் அந்த கோதண்ட ராமர் கோயில். இப்போ இந்த கோயிலுக்குள்ளேயுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கிளிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு நினைவு தானே. சாமியை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அது நல்லதில்லை. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஞாபகமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து இது நம்மளுமே இது வரைக்கும் போனதில்லை. பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்கன்னா அது யாருக்காவது காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஞாபகம் தான் இதெல்லாம். அதனால் வெளியில் இருந்த ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சாமியை உள்ள போய் கும்பிட்டுட்டு வெளியே இருந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கடற்கரைக்கு போகிற வழி. அதில் அழகாக ஒரு கம்பளம் வந்து விரிச்சிருக்காங்க, கால் சுடக்கூடாதான் அது வரைக்கும் போகிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் அப்படியே அதில் நடந்து உள்ளே போனோம். அங்கே வந்து அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக நின்று வந்து அந்த கல்லெல்லாம் வாங்கி தலையில் வச்சு அப்படியே வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்து. அப்படி தலையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு எடுத்தாங்க. ஆனால் இது நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோஸில் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு கிணறு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கடலுக்குள்ளேயே அதில் வந்து தண்ணி கெட்டி நிற்கும் இல்லையா, அதில் வந்து தூக்கி போடுவாங்க. இந்த கல் மிதக்கிறத காமிச்சிருப்பாங்க. நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி காமிப்பாங்களா அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி காமிக்கலை. சும்மா தலையில் மட்டும் தூக்கி வச்சுட்டு அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்காங்க. இந்த இருக்குல்ல, அதான் அந்த கல். இந்த கல் இப்படி தலையில் வச்சு பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா. சரி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து மேலே ஏறி இன்னும் நிறைய இடம் போகிறதுக்கு டைம் இல்லை. ராமேஸ்வரம் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்கி எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு கிளம்புனோம். இந்த திங்கக்கிழமை காலையில் 4 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ 2 நைட்டும் ஒரு பகல் ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் டைமே இல்லை. ஒரு கரையில் உட்காராமல் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தனுஷ்கோடி கடற்கரை. ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தோம். ஆனால் அதில் எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இல்லை. அடுத்தது இப்போ போகிறது வந்து நம்பி நாயகி கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயுமே நிறைய வீடியோஸு ஃபோட்டோலாம் எடுத்தோம். கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே என் மகளோட ஃபோனில் இருக்குது. அவள் வந்து ஹாஸ்டலுக்கு கொண்டு போயிட்டா. அதனால் எப்படியும் அது வந்து அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் 1 வாரம் கழித்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது அங்கே போகிறது வரைக்கும் உள்ள வீடியோஸ் தான் என்கிட்ட இருந்தது. அதை தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். அந்த கோயில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அதுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் நம்ம வந்து மறுபடியும் ராமேஸ்வரத்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து உள்ளே போய் மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாமே உள்ளே வந்து ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ணலை. இருந்தாலும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கல அவங்க. அங்கங்கே கொஞ்சம் ஒரு சில பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அந்த சாமி இருக்க இடத்துக்குள்ளே போகும்போது மட்டும் வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கங்கே மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கூட வந்திருந்த பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அதுதான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அடுத்தது வந்து ராமேஸ்வரத்தில் இன்னுமே ஒரு முக்கியமான இடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம் இருக்குல்லையா, அதுதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் உள்ளே போகலை. 5 மணியோட அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். அதுக்கு முன்னாடி போனால் தான் வாய்ப்பு உண்டு. காலையிலே வந்து 8, 9 மணி அந்த டைம் இருக்கும், ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் வந்து 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 5 மணிக்கு அப்புறம் தான் அங்கே உள்ளெல்லாம் போனோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, உள்ளே போக முடியலையா, அப்போ வந்து வெளியிலே வந்து உட்கார மாதிரிலாம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இது இடமே எல்லாமே பார்த்திங்கன்னா, அது உள்ளே போகக்கூடிய
இடங்கள் தான். படிக்கட்டு அப்படியே கீழே கீழே கொடுத்து அழகாக கொடுத்துருந்தாங்க. நாங்களும் போய் இதில் தெரியுது பாருங்கள், அந்த புல் நட்டு வச்ச மாதிரி தெரியுதுல்ல, இது எல்லாமே லெமன் கிராஸ். அது எல்லாருமே அதை நொடிச்சு நொடிச்சு எடுத்துருக்காங்கங்க. ரொம்ப சூப்பராக. ஒரு சந்தேகத்தில் தான் அது லெமன் கிராஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். செம்ம வாசனை, ரொம்பவே அப்படி சூப்பராக இருந்தது. ஒரு எலுமிச்சை இஞ்சி எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா நமக்கு உள்ளே தான் போக முடியாது, இதுலையாவது கொஞ்சம் உட்காந்து காற்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேனே வரிசையாக எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். நாங்கள் மட்டும் அங்கே போயிட்டு ஏமாந்து வரையில, எங்களையும் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே கேட்டுட்டு அங்கேயே வெளியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மளும் அங்கே அப்படியே நிறைய பேர் போயிருந்தோம் இல்லையா, மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக நின்று ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் அங்கேயே உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், அப்படியே மஞ்சளாக தெரியுது. சூரிய ஒளி வந்து அவ்வளோ அழகாகப்பட்டது அந்த இடத்துல சாயந்தர நேரம். அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் அல்லையே உட்காந்து இருந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு, அதுக்கப்புறமா எதிர்த்தாப்பில் வந்து கோழி சோடாலாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு அக்காட்ட போய் கோழி சோடா வாங்கி அதுவும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் வந்து தங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்க இடங்களெல்லாம் சுற்றி பாருங்கள். இன்னுமே நிறைய இடங்களுக்கு நாங்கள் வந்து போகலை. ஏன்னா அடுத்த நாள் காலையிலே விடியறதுக்குள்ளே ஊருக்கு வரணும். குழந்தைங்களுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே போகணும். ஏன்னா எல்லாருமே வந்து படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருப்பேன். வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போன அனுபவம் இருந்தது அப்படின்னா அங்கே இன்னும் எந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நாங்கள் போகக்கூடிய இடம் என்னென்னா பாம்பன் பாலம். இது போகிற வழி இல்லை, வரக்கூடிய வழி. ஏன்னா போகும்போது நைட் ஆகிட்டு, ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால அந்த பாலத்தை நின்று பார்க்க முடியலை. இப்போ இந்த சீக்கிரமாக வந்தால் அந்த பாலத்தை பார்க்கலாம் அப்படின்னு டிரைவர் வந்து சொன்னதுனால கொஞ்சம் வேகமாக கிளம்பி வந்தோம். இப்போ இந்த பாலம் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. 2 பக்கமுமே ஃபுல்லாக கடல் தான். அங்கே கொஞ்சம் தீவு மாதிரி ஆட்கள் வந்து வீடுகள் எல்லாமே இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து நம்ம கடற்கரையில் நல்லா நீச்சல் அடிச்சிருக்கோம், குளிச்சிருக்கோம். ஆனால் இந்த கடலை பார்க்கும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது. கூடன்குளம் ஏரியா இது வழியாக தானே போகணும் நைட்டு இல்லையா? இதே வழி தான். அது ரொம்ப நேரம் வந்துச்சுல்ல இது. இந்த பக்கம் இப்பெல்லாம் தண்ணி கிடக்கு. கரை இருக்கு அந்த பக்கத்துல. என்ன செட்டு பாருங்க, கரை முடியும். ஆமா ஆமா இது கரை. ஆனா இந்த தண்ணி ஆமா ஆமா கை போகும்போது என்னது கிடக்கு வாழை வேலை நடக்குது. இது ட்ரெயின் வரும்போது இதில் அது வந்து திறந்து விடுறதுதான். இப்போ ரைட்லாம் திறந்து விடியதான். இப்போ ரைட்டு நாங்கள் வந்து இந்த பாலத்தில் ஒரு பக்கமாக இறங்கி வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா போலீஸ் வந்து ரொம்ப நேரம் இல்லை நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டாங்க. வண்டியெல்லாம் வந்து 2-3 கிலோமீட்டருக்கு அங்கே வந்து தள்ளி கொண்டு நிறுத்திட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே இறங்கினவங்க அவ்வளோவுமே நடக்கிறோம் 1 மணி நேரமாக நடந்து அதுக்கப்புறமா தான் வண்டிக்கு போகிற மாதிரி இருந்தது. பயமாக இருக்குது எனக்கு. என்ன இது கரையா இல்லை நல்ல ஆழம் தானா? அம்மா சென்ட்ரல் பிளேஸ்ல நிக்கும்ல. இப்போ டேமேஜோ 4 டேட் முடிய போகுதா? அவன் கடவுளே, அப்போ எங்கே தான் பாலம் போடுவான்? யானே நீ வேற இப்படி பீதியை கிளப்பியா? பாருங்க ஏய் கலர் பேரு
இது ஓன் கலர் தான். எப்படி பாலம் தீவெல்லாம் முன்னாடி விட்டுட்டு பாரு. எப்பா மரண பயிரத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கிடுங்க. எங்க போவோம் உளுந்தாக்கி? பார்த்து அங்கரமா தள்ளு. என்ன உளுந்தா எங்க போவோம்? நடுக்கடல நிப்போமா இல்ல வேற எங்கேயா போவோமா? அங்கே வரும் நம்ம ஒரு சித்தி இது ஆடுது தெரியுமா? ஆமா மாமா தான் சொன்ன டேமேஜ் ஆயிட்டு இருக்கான். வருஷம் முடியுதா? எக்ஸ்பைரி ஆகுது அந்த பாலம். ஆமா நம்ம வண்டியா? இல்ல இல்ல வாங்க, பாலத்தை பார்த்தாலே பீதியா இருக்கு. ஆமா சொல்லிக்கா, நம்மளுக்கு இதை பார்க்கும்போது இவ்வளோ பயமா இருக்கு. அப்போ இந்த தண்ணியில் போட்டில் வேலை செய்கிற ஆளுகளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதான் இழுத்து பழக்கமா இருக்கும்ல அதான் பார்த்து அப்படியே பாலத்தில் நின்று நல்லா ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு வந்து வரும்போது இடையில ஒரு இடத்துல வந்து நிறுத்தி நாங்கள் வந்து பரோட்டா, சிக்கன் ரைஸ் அப்படி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து விடிய காலம் ஒரு 3:30க்கு வந்து சேர்ந்தோம். அவ்வளோதாங்க. இந்த ராமேஸ்வரம் டூர் வந்து எங்களுக்கு ரொம்பவே என்ஜாயாக இருந்தது. பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.